ஹாய் டிவி நியூஸ் ஆர்வி ஆஸ்பிரன்ஸ். வீடியோ ஃபுல்லாக கவனிங்க. உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருக்கேன். முக்கியமான வீடியோ உங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா, ஓட்டு போட போயிருந்தேன்ப்பா. சரியா, ஓட்டு போட்டாச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பிசி சரியா, அவங்க வந்து லைனை வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து பார்த்து விட்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. நான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தா இருந்தாங்க. சரியா, ஒரு 70 வயசு கிட்டத்தட்ட இருக்கும் அவங்களுக்கு. சரியா, சீனியர் சிட்டிசன். சரி, அவங்க லேடிஸ் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 நேராக விட்டுட்டு இங்கே பசங்களை ஒரு ஆள் அப்படியே விட்டாங்க. சரியா, உடனே தாத்தாவுக்கு வந்து பொறுக்க முடியல. என்னப்பா இப்படி பண்ணுற, நான் ஒரு சீனியர் சிட்டிசன் நின்றுட்டுருக்கேன், நீ என்ன விடாமல் இப்படி லேடிஸை விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் பேசியிருந்த கேப் இன்னும் 2 லேடிஸ் சேர்த்து விட்டாப்புல. மற்ற 4 பேர் அவ்வளோ போயிட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா, லேடிஸும் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காங்க, லைன் வேறு நிறைய இருக்குது, அவங்களும் வயசான ஆள் இருக்காங்க அப்படின்னாங்க. பார்த்தா நம்ம இந்த தாத்தாவோட அந்த தாத்தா என்ன உடனே என்ன கேட்டாங்க, அவங்க வயசு தானே கேளுங்க, அவங்களுக்கு என்ன 70 ஆகிட்டா அப்படின்னு கேட்டாங்க. அது நீங்கள் கேளுங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரனா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக அந்த தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வயசு தான், நல்ல வயசாகிடுச்சு. நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நின்னா. அவங்க பொசிஷன் பார்த்து தெரியும் இல்லையா, வயசானாலும் நமக்கு நிற்க முடியாது, அதனால தான் பேசுகிறாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், அந்த சாரை உள்ளே விட்டுட்டு, அந்த தாத்தாவை உள்ளே விட்டுட்டு லேடிஸை கரெக்டாக ஒரு ஆளாக விட்டுருந்தா கூட பிரச்சனையே இல்லை. சரியா, இதெல்லாம் இந்த தாத்தா கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ஆளாக லைன் படி விட்டுருக்காங்க, நம்மளும் லைனில் வந்து நின்று போட்டு போகிறோம் போயிருப்பாங்க. பட் இப்படி 2 பேராக 4 பேராக விட்டுட்டு தாத்தாவை காக்க வச்சதுனால அவங்க வந்து கேட்டாங்க, வெளிப்படையாக கேட்டு இப்படி பண்ண இங்கே பண்ணி தப்புன்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அப்புறமா ஒன்று நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நானும் உங்களை மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லி தாத்தா தட்டி கொடுத்துட்டு போனாங்க. அவரோட அந்த தாத்தா கூட பிசியாக இருந்திருக்கலாம் போல முன்னாடி. ஓகேவா, இது எதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஜாப்பில் போனதுக்கப்புறம் போலீஸாக நீங்கள் இருப்பீங்க, ஒரு ஓட்டிங் நடக்கிற ஒரு போலில் போய் நீங்களுமே இதே மாதிரி லைனை பார்த்து விட்றதுக்கு டியூட்டியில் இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த கண்டிஷனை பாருங்கள். யாராவது முடியாதவங்க இருக்காங்களா, வயசானவங்க இருக்காங்களா, அவங்கள வந்து நீங்கள் வந்து உள்ளே விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, ப்ளஸ் லைனை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஆள், ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ட்ஸ் அப்படின்னு விட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இப்போ ஜென்ட்ஸ் லைன் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்படின்னா லேடிஸ் தானே போயிட்டே இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன, அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, வயசான ஆள் இருந்தாங்கன்னா இங்கேருந்து வயசான ஆள் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நியாயமாக ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் அங்கே விட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் தான் ஓட் போடுறதுக்கு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. யாராவது முடியாதவங்க இப்போ முடியாமல் நிற்கிறாங்க, உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, அப்புறம் நீங்கள் அலோவ் பண்ணி டக்குன்னு அவங்களை ஓட்டு போட விட்டுருங்க. சரியா, அதான் நீங்கள் இதில் கற்றுக்க வேண்டியது. சரியா, நம்ம வந்து ரொம்ப வயசான பாட்டி வயசான தாத்தாலும் தூக்கிட்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்க இல்லையா, அதுக்கெலாம் நம்ம முன்னாடி விட்டுறணும், அவங்களெலாம் விட்டுறணும். அவங்க ஓட்டு போட வர்றது ரொம்ப பெருசு. ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து ஃபஸ்ட்டு விட்டுறணும். ஸோ யாராலும் நிற்க முடியுமோ அவங்க நிற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் லைனை 1 by 1 நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. சரியா, நாளைக்கு நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சரியா, ஓகே, ஆல் த பெஸ்ட்.